ஓகே, அதாவது அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆவரேஜ் தான் லாஸ்ட் டாபிக் பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போனா, எவ்ரி சாட்டர்டே வந்து ஃபுல் ரிவிஷன் மாதிரி வந்து ஒரு எல்லா டாபிக்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்து ஓவராலா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே, டேரக்டா நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள இரு உருளை வடிவ கொள்கலனின் உயரம் முறையே 35 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் ஆகும். இவை நீரால் நிரப்பப்படுகிறது. உருளை வடிவ கொள்கலனில் 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் ஊற்றப்பட்ட கலனின் ஆரம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது 2 கலன் இருக்கு, ஓகேங்களா? என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உருளை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உருளை வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இருக்கு ரேடியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 சென்டிமீட்டர். இன்னொன்னுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ரேடியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர். ஓகே, ஹைட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 35 சென்டிமீட்டர். இது வந்து ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது ரெண்டுலயும் வாட்டர் இருக்கு. ஓகேங்களா? இதை மூணாவதா இன்னொரு இதோட கொஞ்சம் பெரிய இதுல வந்து ஃபில் பண்றேன். ஓகேங்களா? அதுவும் வந்து என்ன ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா உருளைன்னே சொல்லிட்டாங்க. அப்ப பார்த்தோன்னா இதோடைய உயரம் கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர்ன்ட்டு. 15 சென்டிமீட்டர் ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறது ரேடியஸ், இது ஹைட்டு, ரேடியஸ் ஹைட்டு, இங்க கொடுத்துருக்குது ரேடியஸ். இப்போ இதோடைய ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காமனா வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணா வந்து என்ன மட்டும் மாறாது அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம் தான் மாறாது. அப்ப இந்த 2 வால்யூமும் கூட்டினா அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்குங்களா? சரி, அப்ப இது ரெண்டுக்கும் தனித்தனியா நான் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறேன். சரி, என்ன ஃபார்முலா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு? 2πr ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? πr ஸ்கொயர் ஹெச். அப்போ πr ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 × 15 × 35 பிளஸ் 5 × 10 × 10 × 15 is equal to πr ஸ்கொயர் ஹெச். ஆர் ஸ்கொயர் எனக்கு தெரியாது, ஹெச் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இதுல இருந்து நான் காமனா என்ன வெளியே எடுக்கலாம்? 15 வந்து வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப 15 வெளியே எடுத்துக்கலாம், பையை வெளியே எடுத்துக்கலாம். அப்ப 15 பையை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? 15 × 35 பிளஸ் இங்க 15 வெளியே எடுத்துட்டேன், பையை எடுத்துட்டேன். அப்ப 10 × 10 100 இருக்கும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் 15. இதுல தான் நான் காமனா இருக்க இந்த 2 டேர்மையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு. 15 × 35 போட்டோம் அப்படின்னா வந்து 15 × 35 எவ்வளவு வரும்? அதாவது 525 அப்படிங்கிற மாதிரி வரும். 525 அப்படிங்கிற மாதிரி வரும். பிளஸ் 100 அப்படின்னா 625 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 625னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 25. ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25 தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான். சரி, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? ஏ என்பவர் ஒரு வட்டப்பாதையை, அதாவது ஒரு வட்டப்பாதை இருக்குங்களா, 40 நிமிடங்களில் 8 டைம் வந்து சுற்றி வருகிறார். அந்த வட்டத்தோடைய விட்டம் பழைய விட்டத்தை போல, அதாவது டின்னு சொல்லிட்டு இதோட டயாமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப பழைய வட்டத்தை போல இதே அளவு, ஆனா வந்து 10 மடங்கு அதிகரித்தால் இன்னொரு வட்டம் 10 மடங்கு அதிகரிக்குது, 10D அப்படின்னு இருக்கு. அப்ப ரொம்ப பெரிய வட்டம். ஓகேங்களா? அப்ப புதிய பாதை வழியே அவர் ஒரு முறை சென்று வர ஆகும் நேரம் என்னன்னு கேக்குறாங்க. சரி, மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப πdன்னு சொல்லலாமா? πd அப்படின்னு சொல்லிட்டு இந்த πd அப்படிங்கிற டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? 40 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஓகேங்களா? πd எத்தனை டைம்? 8 டைம் சுத்தி வர்றதுக்கு 40 மினிட்ஸ் எடுத்துக்குது. அப்போ அதே மாதிரி 5 × 10d. ஓகேங்களா? எத்தனை டைம்? ஒரே ஒரு டைம் தான் சொல்றாங்க கொஸ்டின்ல. அதை சுத்தி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரக்டாவே பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாம், டிக்கு டி கேன்சல் பண்ணிடலாம். இங்க வந்து இந்த டைம் மட்டும் எனக்கு வேணும் ஒரு டைம் சுத்துறதுக்கு. ஓகேங்களா? அப்ப 8 அப்படின்னா 8 40. அப்போ டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50 மினிட்ஸ். ஓகேங்களா? எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு டைம் சுத்தி வரதுக்கு 50 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.
ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாங்களா? ஓகே, ஒரு வட்ட தோட்டத்தின் பரிதி, அதாவது ஒரு வட்டமான தோட்டம் இருக்கு, அதோடைய பரிதி அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுற்றளவு. சுற்றளவு எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 440 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வட்டத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2πr = 440 மீட்டர். ஓகேங்களா? அதன் உள்ளே 7 மீட்டர், இதுக்குள்ள வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஒரு 7 மீட்டர் அகலத்துல எல்லை உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லை மட்டும் இருக்கக்கூடிய இந்த பரப்பை கேட்கறாங்க. இந்த பரப்பை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வட்டத்துடைய ஆரம் என்ன அப்படிங்கறது நான் கண்டுபிடிச்சிடுறேன். r = 2 × 22/7 × r = 440. அப்ப கேன்சல் பண்ணலாமா? 2 டைம் 2 0 அப்படின்ட்டு வரும். திரும்ப கேன்சல் பண்ணோம்னா 1 0 வரும். அப்ப ரேடியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 70 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இந்த 70 மீட்டர் அப்படிங்கிறது இங்க இருந்து இது வரல இருக்கக்கூடிய ரேடியஸ் 70 மீட்டர். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்க இருந்து பெரிய வட்டத்துல இருந்து நான் சின்ன வட்டத்தை கழிச்சுட்டேன் அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் எனக்கு கிடைக்குமா? அப்ப சின்ன வட்டத்துடைய ஆரம் என்ன? ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 70ல 7 போயிடுச்சு அப்படின்னா வந்து 63 மீட்டர். ஓகேங்களா? அப்ப இந்த ஏரியால இருந்து அந்த பெரிய ஏரியால இருந்து சின்ன ஏரியாவை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த எல்லையோடைய பரப்பு கிடைச்சிரும். அப்ப எல்லையோட பரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா πr². ஓகேங்களா? பை காமன் தான், πr², கேபிட்டல் R² அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70² - 63². அப்ப வந்து π = 4900. 63² வந்து போட்டுக்கலாமா? 63 = 9 18, அதுக்கப்புறம் 18 1, அதுக்கப்புறம் 6 36 37 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 9 16 1 8 9 3969 அப்படின்ட்டு வரும். அப்போ இதை கழிச்சிடலாமா? 3969 அப்படின்ட்டு வருது. கழிச்சோம் அப்படின்னா 10 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து இங்கே 9 3, இங்கே 8 இருக்கும். அப்போ 9 931 அப்படின்னு சொல்லிட்டு வரும். π = 931. அப்போ 22/7 போட்டுக்கலாம் பைக்கு பதிலாக. இப்போ 7ஆல கேன்சல் பண்ணலாமா? இப்போ ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மீதி வந்து 3 டைம் 21, மீதி 2 3 டைம் 21. இப்போ 133 × 22 அப்படின்னு சொல்லி பார்த்தா 266 266. இப்போ 6 12 1 8 9 2926 மீட்டர்² அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 2926 மீட்டர்² தான் ஆன்சர். சரி, ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்த கேள்வி, ஆண்டொன்றுக்கு 8% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது கிடைக்கும் தனிவட்டியானது ஆண்டொன்றுக்கு 4000 ரூபாயின் மீது 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியில் பாதி அளவு எனில் தனி வட்டியின் கீழ் முதலீடு செய்யப்பட்டுள்ள தொகை எவ்வளவுன்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தனி வட்டியில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, கூட்டு வட்டியில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இங்க என்ன சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, அதான் வந்து அவங்க கேட்டிருக்கான். எவ்வளவு வந்து எத்தனை வருஷத்துக்கு? 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு குறிப்பிட்ட தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 இயர்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8%. ஓகேங்களா? அடுத்து வந்து இதே கூட்டு வட்டியில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமௌண்ட் அவன் கொடுத்துட்டான் 4000. ஓகேங்களா? எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸ்க்கு. வட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து எவ்வளவு நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய வட்டியோடைய பாதி அளவு by 2 தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கிடைக்கும் கூட்டு வட்டியின் பாதி அளவு தனி வட்டியின் கூட்டு வட்டியில் பாதி அளவு. தனி வட்டி எவ்வளவு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் by 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு by 2. சரி, ஓகே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணலாமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 4000. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் 10%, அப்ப 400 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 4400 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, அடுத்து 4400க்கு ஒரு 10% அப்படின்னா வந்து 4400 பிளஸ் 440 10% கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அப்ப 48
40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப எனக்கு வந்து எவ்வளவு வட்டி வருது? 4000 ரூபாய்ங்கிற தொகை வந்து 4840 மாறுது. இப்ப வட்டி மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 840 ரூபாய் வகுத்தல் 2 போட்டேன் அப்படின்னா வந்து 420. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 420. இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, இயர் தெரிஞ்சிருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபார்முலா போடலாமா? 420 இஸ் ஈக்குவல் டு x38/100. ஓகேங்களா? அப்ப 8ஆல கேன்சல் ஆகுமா? 8ஆல 3ஆல கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம், திரும்ப வந்து 1 4 டைம் 12 0, அதுக்கப்புறம் 140 0. ஓகே, இது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். 8ஆல போட்டோம் அப்படின்னா ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும்? 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எத்தனை டைம் வரும்? 8 40 6 48 7 8 56 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பேலன்ஸ் 4 வரும். 8 40 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ 17.5 × 100 போட்டேன் அப்படின்னா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1750 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அப்போ வந்து தனி வட்டியில இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளோ அப்படின்னா வந்து 1750 தான். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். என்னன்னா இப்போ கூட்டு டைரக்டா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டை கேட்காம கூட்டு வட்டியில கொடுத்துட்டு தனி வட்டிக்கு நம்ம மாத்திட்டு வரோம். ஓகே, அடுத்த கேள்வி. ஆறே முக்கால் தானே, 6.25% எனும் வட்டி விகிதத்தில் 2600 இது கிடைக்கும் தனி வட்டியானது எத்தனை குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஆண்டுகளில் முழுமையான ரூபாய்களாக இருக்கும்? அதாவது எவ்வளவு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 62/3% சொல்றாங்க. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வந்து அசல் 2600 ரூபாய். ஓகேங்களா? டைம் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? அதான் கேட்குறாங்க எவ்வளவு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஆண்டுகள்ல வந்து முழுமையான அமௌண்ட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோல் அமௌண்ட்ல இருக்கணும், ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? PNR/100. ஓகேங்களா? பிரின்சிபல் எவ்வளோ? 2600. ஓகேங்களா? n வந்து எனக்கு தெரியாது, அதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன தான் கேட்குறாங்க. r வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கா? அப்ப 18 பிளஸ் ஒரு R1 18 20 20/3. ஓகேங்களா? 20/3. இப்போ கேன்சல் ஆகுமா? வகுத்தல் 100. ஓகேங்களா? 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா 12 1 4 5. ஓகேங்களா? 52 520/3 × n. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் 1 போட்டேன் அப்படின்னா இங்க 3 வரும். 3 வந்து இங்க முழுமையா கேன்சல் ஆகுமா? ஆகாது. இப்ப 2 போட்டாலும் முழுமையா கேன்சல் ஆகாது. 3 போட்டா மட்டும்தான் எனக்கு முழுமையா இதுவும் கேன்சல் ஆயிட்டு 520 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து முழுமையான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா வந்து 3 இயர்ஸ்க்கு தான் வந்து முழுமையான அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால அந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு ரயில், அதாவது ஒரு ரயில் வந்து 100 மீட்டர் நீளம் உள்ள 100 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய பிளாட்ஃபாரத்தை மணிக்கு 45 km/h ஓகேங்களா வேகத்தில் 60 நொடியில் கிடைக்கிறது. ஒரு மின்கம்பத்தில் ரயில் கடக்கும் நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 கிலோமீட்டர் நீளமுள்ள பிளாட்ஃபாரத்தை வந்து எப்படி கடக்குதான்? 45 km/h வேகத்துல. இது ஸ்பீடு. ஓகேங்களா? டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 60 செகண்ட்ஸ். ஓகே, 60 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதை வந்து நான் என்ன பண்றேன்? 60 செகண்ட்ஸ்ல கடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத நான் பார்க்கலாமா? இதுல இருந்து சரி, ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரயில் வந்து 100 மீட்டர் பிளாட்ஃபார்மா மணிக்கு வந்து 45 km/h மிஸ் ஆயிருக்கு, சாரி, ஒரு வேகத்தில் 60 நொடிகளில் கிடைக்கிறது. ஒரு மின் கம்பத்தை ரயில் கடக்கும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரயில் இப்போ இது ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பிளாட்ஃபார்மோட லென்த்து பிளஸ் அந்த ட்ரெயினோட லென்த்து இது ரெண்டுமே வந்து வெளியே கவர் பண்ணி போயிருந்துருக்கணும். ஓகேங்களா? இது பிளஸ் இந்த ட்ரெயினோட லென்த் ஃபுல்லா வெளியே போயிருந்துருக்கணும். ஓகேங்களா?
அப்ப அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் தான் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 60 செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ட்ரெயினோட லென்த் எனக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது பிளஸ் ஒரு 100, ஓகேங்களா, 100 மீட்டர். இது ஃபுல்லா கடந்தாதான் எனக்கு கிடைக்கக்கூடிய டைம் தான் 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா, இது என்னது டிஸ்டன்ஸ் பை என்ன போடணும், ஸ்பீடு போட்டோம் அப்படின்னா எனக்கு டைம் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டோம்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எனக்கு என்ன வேணும், அதாவது டைமோட தான் நான் போட்டிருக்கேன். அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு, இங்க செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம எல்லாம் ஒரே மாதிரி மாத்திக்கலாமா? அப்போ 45 இன்ட்டு அதாவது 5/18 போடலாம். இப்போ 18னா 9 டைம்ல கேன்சல் பண்ணா 2 டைம் அப்படின்னு சொல்லி வரும், 5 டைம் வரும். அப்போ 25/2 மீட்டர் பர் செகண்ட்னு மாறிடும். ஓகேங்களா, அப்போ 25/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ இது அந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா வந்து 62/25 x + 100. ஓகேங்களா, அப்போ இதில் நமக்கு என்ன கேன்சல் ஆகுது, 5 டைம் போடலாம். இது 1 2 12 5 60. திரும்ப வந்து 24/5 மைனஸ் 100. அப்போ x ஈக்குவல் டு 25/2 அப்படியே போயிடுச்சு அப்படின்னா 25/2ஆவே தான் வரும். ஒரு சின்ன மிஸ்டேக்ப்பா, சாரி. இங்க இருக்கிறது தலைகீழா மாறாது, இல்லை மேலே போனாதான் தலைகீழா மாறும். அப்ப 60 × 25/2 தான். அப்ப இன்ட்டு 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 30 அப்படின்னா 3 டைம் 25 வந்து 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளவு வரும், அதாவது 25 50 75 75 750 மைனஸ் 100 போட்டோம் அப்படின்னா 650 மீட்டர் அப்படிங்கிறது எக்ஸ். எக்ஸ் வந்து என்னது, ஓகேங்களா, எக்ஸுங்கிறது ட்ரெயினோட லென்த் ஆஃப் ட்ரெயின் தான் வந்து எக்ஸ். ஓகேங்களா, சரி, லென்த் ஆஃப் த ட்ரெயின் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ ஒரு போல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இது இந்த ட்ரெயினோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த போலோட லென்த் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். அப்போ நான் இந்த லென்த்தை வந்து முன்னாடி போட்ட மாதிரி எக்ஸ் பிளஸ் இங்கே பிளாட்ஃபார்மோட லென்த் எடுத்துக்கிட்டல, அந்த மாதிரி நான் எடுத்துக்க தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும், இது வந்து நெக்லிஜிபிள் அப்படிங்கிறதுனால இதை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இதோட லென்த் மட்டும் எடுத்துக்கிறேன். ட்ரெயினோட லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 650 மீட்டர். அப்போ எனக்கு எவ்வளோ டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைம் ஸ்பீடு எவ்வளோ அந்த ட்ரெயினோட இது அப்படின்னு சொன்னால் 25/2 25/2. இப்போ மேலே 2 போயிருங்களா, 650 to 25 கேன்சல் பண்ணலாமா, 5ஆலேயே கேன்சல் பண்ணலாம். அப்போ 5 1 3 0 திரும்ப வந்து 5ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 6. இப்போ 26 × 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 54. t is equal to, அதாவது எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 54 செகண்ட்ஸ். சரி, 52 செகண்ட்ஸ் மாற்றி வந்துருச்சு. 26 × 12 1 ஓகே 52. ஓகே, 52 செகண்ட்ஸ் வந்து அந்த போலை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா, 52 செகண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு விற்பனையாளர் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 50 கிலோமீட்டர், அது வந்து 2 மணி 30 நிமிடங்களில் கடக்கிறார். அவர் எவ்வளோ டைம்ல கடக்கிறாரு அப்படின்னா வந்து 2 hours 30 minutes அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ இது ஃபுல்லாவே நான் ஹவரா மாத்துறேன் அப்படின்னா வந்து 2 இங்க 30 அப்படிங்கிறத 30/60 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா வந்து 1/2 அப்படின்னுமா. அப்ப 5/2 ஹவர்னு அதை சொல்லலாமா, 5/2 hour அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 2.5 வரும். 2.5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5/2 hour தான். சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே தூரத்தை வந்து எவ்வளவு அப்படின்னா 5-6 மணிக்கு குறைவாக அவர் அடைய. அப்ப 5/6 மணிக்கு குறைவாக அவர் அடைய. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 hours 30 minutes நான் ஃபுல்லா மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து இங்க ஒரு 60 minutes பிளஸ் ஒரு 60. ஓகேங்களா, 120 பிளஸ் ஒரு 30 50 minutes வரும். ஓகேங்களா, 150 minutes இருக்கும். ஓகேங்களா, இந்த 150 minutes அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது 5-6 மணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5-6 மணி அப்படின்னா வந்து ஹவர்ல சொல்றாங்க. மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா 60. இப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 10. அப்ப 50 நிமிஷம். ஓகேங்களா, இந்த 50 நிமிஷம் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து குறைவா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் எவ்வளவு நிமிஷத்துல போயிருக்கணும் அப்படின்னா
100 நிமிஷத்துல போயிருக்கணும். ஓகேங்களா? போனா எவ்வளவு ஸ்பீட்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த 100 நிமிஷத்தையும் நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 60 நிமிஷம், அது வந்து ஒரு 1 hour, பேலன்ஸ் வந்து ஒரு 40 minutes இருக்கு பை 60. அப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 2/3. ஓகேங்களா? அப்ப 1 2/3, அப்ப வந்து 5/3 hour அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இவ்வளோ ஒரு கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீட்ல வந்து எவ்வளோ டைம்ல கவர் பண்ணிருக்காங்கன்னா 5/2 hour. ரெண்டாவது வந்து அதே 50 கிலோமீட்டரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து 5/3 hourல கவர் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட்ல வந்து எவ்வளவு ஸ்பீட்ல வந்து அவங்க கவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 50 கிலோமீட்டரா, எப்பவும் போல ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஓகேங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா வந்து 50, டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5/2 hours. ஓகேங்களா? 5/2 hours அப்படி கீழே போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆச்சு அப்படின்னா 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போயிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்ப இப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு 50 நிமிஷம் நான் முன்னாடியே போகணும். ஓகேங்களா? சீக்கிரமா போகணும். அப்ப வந்து அதே 50, அதே ஸ்பீட் தான், அதே 50 கிலோமீட்டரை எவ்வளவு டைம்ல நான் கவர் பண்ணணும் அப்படின்னா 5/3 hourல கவர் பண்ணணும். ஓகேங்களா? 5/3 hourல கவர் பண்ணணும் அப்படின்னா 10 + 30, அப்ப 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல வந்து நான் போயிருந்தேன் அப்படின்னா என்னால எவ்வளவு அப்படின்னா வந்து ஒரு 50 நிமிஷத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. சரி, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடைய அவர் எவ்வளவு அதிகம் வேகத்தில் செல்ல வேண்டும், ஆல்ரெடி இருக்கிற வேகத்தை விட எவ்வளவு அதிகமா செல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப 30 - 70, 10 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து அதிகமா ஒரு சென்றிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த 50 மினிட்ஸை வந்து அவங்க குறைச்சிக்கலாம். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர். எல்லாத்துலயும் கிலோமீட்டர் பர் ஹவரும் ஹவர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஆண்கள் 15 பெண்கள், ஓகேங்களா, விமன், ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 1/6. அதே வேலையை ஒரு ஆண் மட்டும் செய்ய 10 நாட்கள் ஆகும். அப்போ ஒரு ஆண் மட்டும் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குது? 10 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் மட்டும் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, அப்ப 15 இவங்களுக்கு மட்டும்தான் அனௌன்னு, மீதி 1/6. அப்ப 10க்கு 10 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா W = 1/6 × 15. 100 நாட்கள் ஆகும். 100 நாட்கள், சாரி 10ன்னு போட்டல. ஓகே. அதே வேலையை ஒரு ஆண் மட்டும் செய்யறதுக்கு 100 நாட்கள் ஆகும். ஒரு பெண் மட்டும் வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து 1/10 வருமா இந்த சைடு? 1/10. இந்த 15 இப்படி போகாது. 1 செகண்ட். 15 இங்க வந்து பிளஸ் 1/10, இங்க 1/6. அப்ப 15 இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 1/6 - 1/10. ஓகேங்களா? அப்ப நம்ம காமனா எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60 வரும். அப்ப இங்க 10ஆல நம்ம பெருக்கிடுவேன், இங்க வந்து 6ஆல பெருக்குவேன். அப்ப 4/60 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? 10ல 6 போயிடுச்சு அப்படின்னா 4/60, இங்க 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, அப்ப இந்த 4ஆல கேன்சல் பண்ண அப்படின்னா ஒரு டைமு, இங்க 5 டைமு. ஓகேங்களா? 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அதுக்கு அடுத்து விமன் இஸ் ஈக்குவல் டு 1/15 × 15 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 225 வருமா? 225 அப்படின்னு சொல்லி வரும். 1/225. இது என்ன ஒர்க்? 225ல் ஒரு பங்கு வேலையை ஒரு நாளைக்கு செஞ்சிருப்பாங்க. மொத்தமா வந்து எவ்வளவு நாட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா 225 டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, 3 கண்டெய்னர்கள் வந்து என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 3:4:5 என்ற கொள்ளளவு விகிதத்தில் உள்ளது. அவற்றில் பால் மற்றும் நீர் உள்ளது. இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து இதோடைய வால்யூம் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 3:4:5 அப்படிங்கிறது வால்யூம். இதுல மில்க் மற்றும் வாட்டரோட ரேஷியோ எப்படி இருக்கு? மில்க் இஸ்டு வாட்டர், அதோட ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4:1. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த 3 அப்படிங்கிற இது வந்து 4:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? இது கொஞ்சம் பெருசாவே எழுதிக்கலாம். 3:4:5. இது என்ன ரேஷியோல இருக்கு? மில்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதுக்கடுத்து அடுத்தது வந்து 4:3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு மில்க்கு, ரெண்டாவது வாட்டர். அதுக்கடுத்து வந்து 5:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகே, ஏன்னா 3 கண்டெய்னர்களின் கலவை, இது 3உடைய மிக்சரை கொண்டு போய் 4வது கண்டெய்னரில் நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா வந்து 4வது கண்டெய்னரில் உள்ள பால் மற்றும் நீருடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. 4th கண்டெய்னரில் வாட்டர் மில்க்கு வாட்டருடைய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ மில்க் வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 3x, அதாவது 3x லிட்டர்னு நான் வச்சுக்கிறேன். சம் லிட்டர்ஸ்ல இருக்கு 3 லிட்டர், 4 லிட்டர், 5 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். எக்ஸ்னா எவ்வளோ கரெக்டான அமௌண்ட் தெரியல, அதுலேயும் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3xல மில்க் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன், அடுத்து வந்து வாட்டர் மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அப்போ 3xல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தமா வந்து 5 பங்கு. 5 பங்குல மில்க் மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 பங்கு. ஓகேங்களா? அப்ப ஓகே, அப்ப ஏதாவது கேன்சல் ஆகுமா? எதுவும் கேன்சல் ஆகாது. அப்ப 12/5xன்னு சொல்லிட்டு வரும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னது, மில்கோட ப்ரப்போர்ஷன். இதுல இருந்து வாட்டரோட ப்ரப்போர்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து டோட்டல் 3xல இருந்து -12/5x நான் மைனஸ் பண்ணிடலாமா? இப்போ 15 - 12 3x/5. ஓகேங்களா? 3x/5ன்னு சொல்லிட்டு வரும். இது வாட்டரோட ப்ரப்போர்ஷன். ஃபர்ஸ்டோடது கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்க்கும்போது ரெண்டாவது இங்க இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது இங்க இருக்கு. அப்ப 4x அப்படிங்கிற சம் லிட்டர்ஸ் இருக்கு. இப்போ 4x லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ டோட்டலா மில்கோடையது அப்படின்னா டோட்டலா வந்து 4 பங்குல மில்கோடைய பங்கு அப்படின்னா 3 பங்கு. அப்ப அதே 4 3 12 அப்படின்னு சொல்லி 12x/4 கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3x அப்படிங்கிற ப்ரொபோர்ஷன்ல மில்க் இருக்கும். அடுத்து வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதே டோட்டலா இருக்கக்கூடிய 4xல இருந்து நான் 3x நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு x தான் வந்து வாட்டருடைய பங்கு. ஓகேங்களா? வாட்டருடைய அமௌண்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அஞ்சாவது 5 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5x அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலா வந்து 7 பங்கு, மில்கோட பங்கு 5. அப்ப 25x/7. அதுக்கடுத்து இதுல வாட்டருடைய பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5xல இருந்து இந்த 25x/7 அப்படின்னா வந்து 35 10x/7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? இதுதான், இது மேல இருக்கிறது மில்க், கீழே இருக்கிறது வாட்டர். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மில்க் ஃபுல்லா ஆட் பண்ணும், வாட்டர் ஃபுல்லா ஆட் பண்ண அப்படின்னா வந்து ரேஷியோ அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப 12 கொஞ்சம் பெருசா தான் இருக்கு ப்ராப்ளம். 12/5x plus 3x plus 25x/7. இப்போ காமனாக பார்த்தோம் அப்படின்னா 35 தான் எல்சிஎம். ஓகேங்களா? அப்போ 35 எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன், இங்கே வந்து 35ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ வரும்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 84x, இங்கே வந்து 3 டைம்ஸ் அப்படின்னா 70 ப்ளஸ் ஒரு 35 அப்படின்னா வந்து 105 அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து 25 × 5னா 125 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? இங்கே ஒரு 84 ஆட் பண்ண அப்படின்னா 10 14, இங்கே 10 11 314 அப்படின்ட்டு வரும். 314 அப்படின்ட்டு வரும். மேலே கீழே வந்து 35 வரும். இது வந்து என்ன எதோடது அப்படின்னா வாட்டருடையது. மில்கோடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு. அதே மாதிரி சரி, இதுதான் மில்கோடையது. வாட்டருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3/5x பிளஸ் ஒரு எக்ஸ் பிளஸ் 10x/7. இதுக்கும் 35 தான் எல்சிஎம் காமனா. அப்ப இங்க 7, இங்க 35, இங்க 5. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21 ப்ளஸ் ஒரு 35 ஒரு 50. ஓகேங்களா? கீழே வந்து டினாமினேட்டரில் 35 தான் வரும். அப்போ
85 வரும். அதுக்கப்புறம் 106ன்னு வருது. 106/35. ஓகேங்களா? அதாவது டோட்டலாக இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணுறது தான். ஸ்பேஸ் இல்லாதனால இப்படி போட்டிருக்கேன். டோட்டலாக மில்க்கு வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 314/35. வாட்டரோட இது அப்படின்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 106/35. 106/35 4th கண்டெய்னர்ல இருக்கிறது. அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். அதனால தான் தனித்தனியாக கால்குலேட் பண்ணிட்டு சம் பண்ணுறோம். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் கேன்சல் பண்ணால் 1, இங்கே 1, 5, 7, இப்போ 5, 3. அப்போ 157:53 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். கொஷின் மாறி இருக்கு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? எப்போ மாறிச்சுன்னே தெரில. சரி, கொஷின் மாறி இருந்துச்சு. கொஷின் படிக்கும்போது கவனிச்சுக்கிட்டீங்கல்ல? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த ஒரு கொஸ்டின் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். மீதியெல்லாம் ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப் தான். ஒரு சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரியிடம் இருந்து 30 பொருட்களை 27 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதாவது ஒரு சில்லறை வியாபாரி திரும்பவும் கொஸ்டின் இருக்கு. மொத்த வியாபாரியிடமிருந்து 30 பொருட்களோட 30 ஐட்டமோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 27 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. இதுதான் காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? அப்ப அவர் அதை குறிக்கப்பட்ட விலையில் விற்றால் லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல குறிக்கப்பட்ட விலை எதுவுமே நமக்கு கொடுக்கல. எவ்வளவுக்கு வித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நானே வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் ஒரு பொருளை 1 ரூபாய்க்கு வித்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டோட்டலா வந்து 30 பொருள் எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 30 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, 30 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்ப இதுல லாபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 பங்கு. ஓகேங்களா? 3 ரூபாய் தான் லாபம். அப்ப டோட்டலா காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27, அதுல 3 அப்படிங்கறதா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். அப்ப இது கேன்சல் பண்ண அப்படின்னா 9. அப்ப 100/9 அப்படின்னு போட்டோம்னா இங்க 11 பேலன்ஸ் 1 வரும். அப்ப 11 1/9% வந்து லாபம் கிடைக்கும். இந்த கொஸ்டின் பொறுத்தவரையிலும் நம்மளாம் அசியூம் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்தது என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க? சமீர் தன்னுடைய வருவாயில் 24% உணவிற்கும் 15% குழந்தை கல்விக்கும் செலவழிக்கிறார். மீதமுள்ள வருவாயில் மீதி இருக்கக்கூடிய வருவாயில் தான் 25% கேளிக்கைக்கும் 20% போக்குவரத்திற்கும் செலவழிக்கிறார். அவர் மீதி வந்து அவரோட கையில எவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னா 10,736 ரூபாய் வச்சிருக்காங்க. எனில் மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா ஷமீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாரு? ஃபர்ஸ்ட் வந்து 24%, ஒரு 15% ஃபுட்டுக்காக, 24%. ஓகேங்களா? எஜுகேஷனுக்காக ஒரு 15%. ஓகேங்களா? டோட்டலாக வந்து இதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து 39% வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டோட்டலாக. அப்போ மீதி வந்து எவ்வளோ இருக்கும்? 61% இருக்கும். மீதி வந்து 61% இருக்கும். அதுக்கடுத்து மீதி இருக்கிறதுல தான் வந்து 61/100ல தான் அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25 கேளிக்கைக்கு, 20 டிரான்ஸ்போர்ட்க்கு அப்படின்னு சொல்றாங்க. என்டர்டைன்மெண்ட், இது டிரான்ஸ்போர்ட்க்கு. அப்போ டோட்டலா 45. இப்போ 100ல 45 போயிடுச்சு அப்படின்னா வந்து 55. மீதி இருக்கிறதுல 55% அவரு செலவு பண்றாரு. எந்த அமௌண்ட்ல? டோட்டலா எக்ஸ்ங்கிற ஒரு அமௌண்ட். அவரோட டோட்டல் சேலரி வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுல செலவு பண்ணது போக மீதி இருக்க அமௌண்ட் தான் இது. இதுதான் வந்து 10,736 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ ஒரு டைமா 5 டைம் அப்படின்ட்டு வரும். 5 டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்க 9 அப்படின்னா பேலன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 9 அப்படின்னா வந்து 99 1 8ன்ட்டு வரும். அப்ப 7 77. அப்ப 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப 61 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை டைம் போடலாம்? 16 டைம் போடலாமா? 61 × 16 டைம் போட்டா வரும்னு நினைக்கிறேன். 6 36, அதுக்கப்புறம் 61, அப்ப 1 7 6. ஓகே, 16 டைம் வருது. 61 கேன்சல் பண்ண அப்படின்னா 16 டைம் வருது. திரும்ப 5 கேன்சல் பண்ணலாமா? இங்க 2 0. இப்போ 16 × 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 32, 3
0. ஓகேங்களா? அவருடைய சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 32,000. ஓகேங்களா? 32,000. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு புதிய பழம் 68% நீரையும், அதாவது அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 68% வந்து நீர் இருக்கு, மீதி இருக்கிறது தான் ஃப்ரூட். அதுக்கடுத்து உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ல, அதாவது ட்ரைனா ரொம்ப ட்ரைன்னு சொல்ல முடியாது, அதுலயும் வந்து இது ஃப்ரெஷ் ஃப்ரூட், இது ஃப்ரெஷ் ஃப்ரூட், இது ட்ரை ஃப்ரூட். ஓகேங்களா? இதுல 68% வாட்டர் இருக்கு, இதுல வந்து 20% வாட்டர் இருக்கு. ஓகேங்களா? 100 கிலோ புதிய பழங்களில் இருந்து எத்தனை உலர் பழங்கள் கிடைக்கும், எத்தனை ட்ரை ஃப்ரூட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃப்ரெஷ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோட்டலா வந்து 100 கிலோ இருக்கு. ஓகேங்களா? இதுல எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாட்டர் இருக்கு அப்படின்னா 100ல 68 போயிடுச்சு அப்படின்னா வந்து மீதி இருக்கிறதா ட்ரையா கிடைக்கும். அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 270 அப்படின்ட்டு வந்துருமா, 70 பிளஸ் 32, அப்ப 32 இது பர்சன்டேஜ், அப்ப 32/100, அப்ப இந்த 100 கேன்சல் ஆச்சு அப்படின்னா வந்து 32 kg வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருந்து எனக்கு வந்து ட்ரையா கிடைச்சிரும். இந்த ட்ரைலயே வந்து எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 32 அதுல வந்து 20% அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ட்ரை ஃப்ரூட் கிடைக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. அது ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 100 minus 20, அப்ப 80%. இப்போ 80/100, அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் இங்கே ஒரு டைம் 4, 100/80. சரி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து இங்க என்ன போட்டோம், இங்க வந்து டோட்டலா எவ்வளவு வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது போட்டோம், ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட வெயிட். இப்போ ட்ரை ஃப்ரூட்டோட வெயிட் வந்து எனக்கு தெரியாது, அதை தான் நான் கால்குலேட் பண்ணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வாட்டர் இருக்கு மேல இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ல அப்படின்னு சொல்லி பார்க்க 32, மொத்தமா வந்து 100 கிலோ கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதுல ட்ரை ஃப்ரூட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32 kg அப்படின்னு மாதிரி வரும். இதுல வந்து எவ்வளவு வாட்டர் இருக்குன்னா மறுபடியும் வந்து 100ல இருந்து 20% வந்து வாட்டர் இருக்கு. அப்ப 80/100 into x equal to 32. இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 டைம் வரும். அப்போ x equal to 40 kg வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, 40 kg ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தன்யாவின் தாத்தா வயது 16 ஆண்டுகளுக்கு முன்பு அவளது வயதை விட 8 மடங்குகள் அதிகம். அதாவது பிரசன்ட்ல நான் எடுத்துக்கிறேன், நீ எழுத மாட்டேங்க சரியா? பிரசன்ட்ல இருந்து நான் இங்க பிரசன்ட் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பிரசன்ட்ல இருந்து 16 வருஷத்துக்கு நான் பின்னாடி போறேன். ஓகேங்களா? 16 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் இருக்காங்க? தன்யா இருக்காங்க, அவங்களுடைய கிராண்ட்பா இருக்காங்க. அவங்க தன்யா வந்து ஒண்ணுனா இவங்க வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா வந்து 8 மடங்குகள் அதிகமா இருக்கும் அவங்களுடைய ஏஜ். அதுக்கடுத்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவளின் வயதை விட 3 மடங்காகும். ஓகே, இந்த முன்பு அப்படிங்கிறது வந்து பின்பு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்க இருந்து 8 ஆண்டுகளுக்கு பின்பு வந்து அவங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ் பின்னாடி, பிரசன்ட்ல இருந்து நான் முன்னாடி போறேன். ஓகேங்களா? அதான் அப்படி சொல்லியிருக்காங்க, 8 ஆண்டுகளுக்கு முன்பு பின்பு பிரசன்ட்ல இருந்து. ஓகே, எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து ஏஜோட ரேஷியோ தன்யா கிராண்ட்பான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 இருக்கு அப்படின்னா எங்களுக்கு 3 இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, பிரசன்ட்ல இருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு தன்யா மற்றும் தாத்தா ஆகியோரின் வயது விகிதம் என்ன? 8 வருஷத்துக்கு திரும்ப முன்னாடி போயிட்டு அவங்களுடைய ஏஜ் ரேஷியோவை எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, கிராண்ட்பா தன்யாவோடையதும் கிராண்ட்பாவோடதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு போயிட்டு நம்ம எக்ஸோடைய இது தன்யாவோட ஏஜ் வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தாத்தாவோட வயது என்ன இருக்கும்? 8x அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து நான் டோட்டலா இந்த ரேஷியோக்கு போகணும் அப்படின்னா வந்து ஒரு 16 + 8, 16 அப்போ 8 அப்படின்னா வந்து 16 + 8 அப்படின்னா வந்து
24 அப்படின்னு வருமா, 24 ப்ளஸ் ஒரு 24. அப்போ என்னோட ரேஷியோ வந்து என்னவா மாறும், 1/3 அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து என்னன்னா ப்ரெசென்ட்லேருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி தான் எக்ஸு 8x. ஓகேங்களா. அப்போ பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3x 24 × 3 போட்டோம் அப்படின்னா 72 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா. 72 8x ப்ளஸ் ஒரு 24. அப்போது 8xலேருந்து 3x போயிடுச்சு அப்படின்னா 5x ஈக்குவல் டு 72 24 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12 அப்படின்ட்டு வரும். அப்போ 6 + 12 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 6 4 48 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா. 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு தன்யாவோட வயசு எப்படி இருக்கும்னா 48/5 இருக்கும். ஓகேங்களா. 48/5 இருக்கும். ஹோல் நம்பராக கிடைக்கல, ஆன்சர் ஃப்ராக்ஷனாக தான் கிடைச்சிருக்கு. இப்போது அவங்களுடைய வயசை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா. எத்தனை 8 வருஷத்துக்கு முன்னாடி 48/5 இருக்குது அப்படின்ட்டு. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பின்னாடி இருந்தே போய்க்கிறேன். 8லேருந்து 8 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஏஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த ஏஜ்லேருந்தே நான் போய்க்கிறேன். அப்போ x + 8 இங்கே வந்து 8x + 8. ஓகேங்களா. இந்த ரேஷியோ தான் அவன் கேட்டிருக்கான், அதான் நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 48/5 ப்ளஸ் ஒரு 8. இங்கே வந்து எக்ஸ்க்கு பதிலாக 8 × 48/5 ப்ளஸ் 8 ரேஷியோ. ஓகே, அப்போ நான் பெருக்கி தான் ஆகணும். அப்போ 8 5 40, 40 ப்ளஸ் ஒரு 48 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 ப்ளஸ் ஒரு 48 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 88 அப்படின்ட்டு வரும். கீழே வந்து பார்த்தோம் இது ஏதாவது கேன்சல் ஆகுதா, ஆகல. அப்போ இங்கே 40 ப்ளஸ் 48 × 8 அப்படின்னா 8 8 64 6 32 38 38 ப்ளஸ் ஒரு 40 4 12 424 88/424. சரி, 11th டேபிளால் கேன்சல் ஆகுமா, ஆகாது. 1 1 8ஆல் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 8 நாள் 32 8 40 3 24. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 11:53. ஓகேங்களா. அப்போ என்ன அப்படின்னா வந்து ப்ரெசென்ட்லேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னன்னா இங்கேருந்து நான் போகல, ஏன்னா இந்த இடத்துல எனக்கு எந்த டேட்டாவும் தெரியாது. அதனால இங்கேருந்து 8 வருஷத்துக்கு இங்கே முன்னாடி போயிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு ரேஷியோ 11:53 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பதினோரு வீரர்கள் கொண்ட ஒரு கிரிக்கெட் அணியின் தலைவருக்கு 26 வயது, அதன் விக்கெட் கீப்பரோட வயது 3 வயது அதிகம். ஓகேங்களா. மொத்தமா 11 வீரர் இருக்காங்க. அப்ப அதுக்குள்ளதான் வந்து யார் இருப்பாங்க, கேப்டன் இருப்பாங்க, விக்கெட் கீப்பர் இருப்பாங்க. சரி, இப்போ உங்களுடைய வயசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26 இருக்கு. விக்கெட் கீப்பருக்கு அதோட 3 வயசு ஆகும், 29 அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இந்த இருவரோட வயதை வந்து நீக்கப்பட்டால் மீதமுள்ள வீரர்களின் சராசரி வயது ஒட்டுமொத்த சராசரி நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டோட்டலா வந்து 11 வீரர்களுக்கும் ஆவரேஜ் எடுத்தேன், அவங்களோட வயசு ஆவரேஜ் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் கிடைக்குது, எக்ஸ் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. வயதோட 1 குறைவாக இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த 9 பேருடைய ஆவரேஜ் மட்டும் அப்படின்னா டோட்டல்ல இருந்து 1 குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் ஆவரேஜ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா. அந்த அணியின் சராசரி வயது என்ன, எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா 11 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அவங்களுடைய ஆவரேஜ் அப்படி இதுல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா வயது வந்து எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸ்ன்ட்டு அந்த 11ஆல பெருக்கேன். இதுல இருந்து 26 மைனஸ் 29 கழிச்சிடுறேன். ஓகேங்களா. அப்போ 9 பேரோட ஆவரேஜ் கிடைச்சிரும். ஓகேங்களா. 9 பேருடைய ஆவரேஜ் கிடைச்சிரும். அதான் சொல்றாங்க மீதமுள்ள வீரர்களின் சராசரி வயது வந்து ஒட்டுமொத்த சராசரி வயதை விட 1 கம்மி. அப்ப எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இங்க 9x மைனஸ் 9. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 2xன்னு வரும். இந்த சைட்ல இது மைனஸ்ல இருக்கிறது இந்த சைட் போச்சு அப்படின்னா பிளஸ்ன்ட்டு வரும். அப்போ 26 ஒரு 29. அப்போ 15 55ன்னு வரும். 55 + 9 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து
55 + 9 அப்படின்னா வந்து 64 அப்படிங்கிற மாதிரி வரும். 64 ஆட் பண்ணுமா, இங்கே மைனஸில் தானே இருக்குது, அப்போ நம்ம கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா வந்து 5, அப்போ வந்து 5 போயிடுச்சு அப்படின்னா வந்து 50 50ல் திரும்ப வந்து இது எவ்வளோ போகும், 4 போயிடுச்சு அப்படின்னா 46. ஓகேங்களா, 46. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 23 இயர்ஸ். அப்போ ஆவரேஜாக வந்து அந்த டீமில் இருக்கவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னா 23. 9 பேரோட இது மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆவரேஜ் வந்து 23 - 1 22 இயர்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேங்களா, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஆன்சர் வந்து 23 இயர்ஸ். அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு சிறுவன் ஒரு நாளில் ஒரு புத்தகத்தின் பகுதியையும் மீதத்தில் பகுதியையும் மற்றொரு நாளில் படிக்கிறான். சாரி, இது ஏதோ டேட்டா மிஸ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் வரும், அது மிஸ் ஆயிருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். சரி, 3 எண்கள் இருக்கு, அது வந்து ஒன்றுக்கொன்று சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதில் முதல் 2 எண்களுடைய பெருக்கல் பெண் மதிப்பு ஒன்றுக்கொன்று சார்பகா எண், கோப்ரைம் நம்பர் சொல்றாங்க. முதல் 2 நம்பர் x yன்னு வச்சுக்கலாம், 551 வரும். அதுக்கடுத்து கடைசி 2 எண்களுடைய பெருக்கல் பலன் மதிப்பு, அப்போ y z. டோட்டலா அந்த நம்பரை நான் x y zன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து எவ்வளோனா 1073 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனில் அந்த 3 எண்களுடைய கூடுதல் என்னன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஒய்ங்கிறது இதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும். அப்ப காமனா அதோடைய பெருக்கல் பலனா தான் இருக்கும். அப்ப ரெண்டுலயும் காமனா இருக்கு அப்படின்னா இந்த 2 நம்பர்லயும் இருக்கு. அப்ப நான் இதுக்கு HCF எடுத்தேன்னா என்னால அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. 1073 551. ஓகேங்களா, 551 பேலன்ஸ் 2 7 5 2 5 திரும்ப வந்து 551 ஒரு டைம் போட்டேன் அப்படின்னா 522. அப்போ வந்து இங்கே 9 4ல் 2 29 அப்படின்னு சொல்லிட்டு வருது. திரும்ப 522 ஒரு டைம் போடலாம், ரெண்டாவது டைம் 54 58 இந்த மாதிரி வரும். சரி, அப்போ ஒரு டைம் போட்டோம்னா 29. அப்போ 12 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 வரும், 4னா 3 2 வரும், அப்போ 2. அப்போ 8 டைம் போட்டோம் அப்படின்னா 232 அப்படின்னு வரும். அப்போ HCF என்னன்னா 29. அப்போ அதுதான் வந்து ஒய். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் என்ன ஜெட்ன்னு தெரிஞ்சிருமா. அப்போ எக்ஸ் 551/29 கேன்சல் பண்ண அப்படின்னா 19 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1073/29. அப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 37 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதோட 3ஓட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 19 29 37. அப்போ 18 20 25 2 3 3 6 8 85 தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பனிரெண்டு 15 20 மற்றும் 50 வகுப்படக்கூடிய குறைந்தபட்ச எண் ஒவ்வொரு முறையும் 8 மீதமாக தருகிறது. அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப குறைந்தபட்ச எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த நம்பருக்கு. ஓகேங்களா, அப்போ 12 15 20 54. ஓகேங்களா, எல்சிஎம் எடுக்கலாமா, 2லேருந்தே போகலாம். அப்போ 6 வரும், 15 வராது, 10 வரும், 54 அப்படின்னா வந்து 2 7 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா, சரி, அடுத்தது வந்து 3ஆல போடலாமா. 3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 5 10 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து 5 போடலாமா, 2 1 2 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து 2வே போட்டோன்னா 1 1 1 9 வரும். கடைசியாக வந்து 9 போட்டால் 1 1 1 1. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே 10 இங்கே வந்து என்ன வரும் 6. இப்போ 10 × 6 60 60 × 9 540 அப்படின்னு சொல்லுவோம். எல்சிஎம் என்னன்னா 540. இப்போது மீதி வந்து எவ்வளோ கிடைக்குது, 8 வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த எண் வந்து பார்த்தோம் அப்படின்னா 540 வந்து மீதி இல்லாமல் நமக்கு கிடைக்கும். அதோடைய 8 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு எல்லாத்துலேயுமே 8 மீதியாக கிடைக்குமா. அப்போ 548 அப்படிங்கிறதா அந்த நம்பர். ஓகேங்களா, சரி, அடுத்த கேள்வி. ஏ மற்றும் பி என்ற பணியாளர்கள் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார்கள். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க.
ஓகே. ஏ 2 மடங்கு வேலை செய்து, ஏ வந்து 2 மடங்கு வேலை செய்து பி தனது செயல்திறனில் 3இல் 1 பங்கு செய்தால், அப்ப பி வந்து அவரோட செயல்திறன் பிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப 3ல் 1 பங்கு செய்தால் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 3 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏ மட்டும் செய்து முடிக்க ஆகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்ப இது ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்ம் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி போட பார்க்கலாம். அப்ப 2a plus 2b equal to 10, 2a 1/3b equal to இங்க 1/5 வரும். 1/5 1/3 1/5 2/5 வரும். இங்க அதேதான் 1/3 தான். இது காமனா கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் போட்டோம் அப்படின்னா 2ல மைனஸ் 1/3 அப்படின்னா 6, இப்போ 5/3 b அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து 2/5 மைனஸ் 1/3 காமனாக வந்து 15 தான் எல்சிஎம். இங்கே வந்து மேலே வந்து என்ன போடலாம்? இங்கே 15 தான் எல்சிஎம்னா இங்கே 3, இங்கே 5. ஓகேங்களா? அப்போ 6 மைனஸ் 5 1/15 அப்படின்ட்டு வருது. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம். இப்போ b இஸ் ஈக்குவல் டு 1/25. b மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சார் அப்படின்னா 25 டேஸில் பண்ணுவார். அப்போ a மட்டும் எவ்வளோ நாளில் செய்வார்? a இஸ் ஈக்குவல் டு 1/25 ஈக்குவல் டு 1/5. ஓகேங்களா? இப்போ a இங்கே வச்சுட்டு 1/5 மைனஸ் 1/25 போட்டோம் அப்படின்னா இங்கே 5 இங்கே 5 4/25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ a மட்டும் தனியாக செஞ்சாரு அப்படின்னா வந்து இது வந்து ஒர்க்கு. அப்போ இதை மாற்றிக்கணும், 25/4ன்னு மாற்றிக்கணும். கேன்சல் பண்ணால் 5×20 6×24 மீதி 1 6 1/4 நாள் ஏ மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் 6 1/4 டேஸ். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். பீட்டர் ஒரு பொருளை அதன் உண்மையான விலையில், ஆப்ஷன் இங்க வந்து உட்காந்துருக்கா, சரி, உண்மையான விலையில் 20% தள்ளுபடியில் வாங்குகிறார். அதை வாங்கிய விலையில் 40% உயர்த்தி விற்கிறார். புதிய விற்பனை விலை பழைய விற்பனை விலையை விட எவ்வளவு அதிகம்? சரி, அதாவது 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் நான் வச்சுக்கிறேன், எந்த ரேட்டுமே கொடுக்கல. இதுல வந்து என்ன பண்றாரு? 20% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாரு. அப்ப 80 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. அதுக்கு மேல 40% இன்க்ரீஸ் பண்றாரு. அப்போ 10%னா 8, 40%னா 32. இதோட ஆட் பண்ணிட்டு அப்படின்னா 112 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்ப புதிய விற்பனை விலை புதுசா விற்பனை விலை, பழைய விற்பனை விலை என்ன? 100. ஓகேங்களா? எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100ல இருந்து 112 அதிகமா இருக்கு. அப்ப 12% அதிகம். அடுத்த கேள்வி, டிரான்சிஸ்டர் குறிக்கப்பட்ட விலையை 32 குறைத்தும் ஒரு கடைக்காரர் 15% லாபம் அடைகிறார். அவரோட விலை வந்து எம்ஆர்பியை விட 32 ரூபாய் குறைச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து 15% வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அடக்க விலை எவ்வளோ, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 320 rupees. அந்த டிரான்சிஸ்டரின் குறிக்கப்பட்ட விலைக்கே விற்றிருந்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இது. இப்ப செல்லிங் பிரைஸ்னா இதோட ஒரு 15% அதிகமா இருக்கும். அப்ப 10%னா 32, 5% அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 6ங்களா, ஒரு டைம், ஆமா 1 6. அப்ப ஆட் பண்ண அப்படின்னா 48. இப்போ இதோட ஒரு 48 ஆட் பண்ண அப்படின்னா 368 அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ். இதோட கண்டிப்பா வந்து 32 ரூபாய் அதிகமா வச்சிருப்பாங்க இல்லைங்களா? 368 அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ். சரி, அப்ப 32 ரூபாய் அதிகமாச்சுதான் 10 1 4 400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மார்க்கெட் பிரைஸா இருந்திருக்கும். அப்ப 320 ரூபாய் அப்படிங்கிற பொருளை 400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விற்கும் போது, ஓகேங்களா, அப்ப எவ்வளவு வந்து ஒரு ப்ராஃபிட்? 80 ரூபாய் ப்ராஃபிட். ஓகேங்களா? 400 × 100. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைமு
சரி, இந்த 0 கேன்சல் பண்ண வேண்டாம். 80 குறிக்கப்பட்ட விலை வந்து என்ன வரும்? 320 இல்லை. லாபம் கீழே வந்து என்ன போடணும்? காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும் பை 100. ஓகேங்களா? அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு டைம் இது வந்து 4 டைம், 4 × 32. இப்போ திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2, 5. அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25% லாபம். ஓகேங்களா? 25% லாபம். சரி, இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்தோம். எவ்ரி சாட்டர்டே வந்து ஷஃபுல்லாக கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.